Hi everyone, Assalamu alaikum. Welcome to Thanjai Arsuவை. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் உளுந்து வடை. இது கிறிஸ்பியா எப்படி செய்யலாம்னு பாப்போம். பவுல்ல 2 கப் உளுந்து மெஷர் பண்றேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்தா வடை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உளுந்து நல்லா கழுவி 1.5 மணி நேரம் ஊற வைங்க. அரை மணி நேரம் வெளியே வைங்க. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு உளுந்து நல்லா சில்லுண்டு இருக்கணும். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து நான் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். அதுக்காகத்தான் நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தேன். இதே மாதிரி நீங்கள் உளுந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சிங்கன்னா வடைக்கு உள்ள மாவு ரொம்ப சூடாகாது. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜார் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இதுமாதிரி பண்ணிங்கன்னா மாவு மிக்சி ஜாரில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு கிளாஸில் ஐஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும். மிக்சி ஜாரில் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 50% மாவு அரைஞ்சிருச்சு. இதே மாதிரி திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா ஃப்ளஃபியாக அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றி மாவு அரைச்சிங்கன்னா வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதே மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் மாவில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தா வடை நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ பாதி மாவில் தான் வடை ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் வேறு ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வரணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிக்கோங்க. இல்லைன்னா வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா தண்ணி நனைச்சி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. இப்போ அந்த மாவை மெதுவாக எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ கையிலே எப்படி தட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. பெருவிரல் இல்லாட்டி நடுக்கு ஒரு ஓட்டை போட்டுருங்க. மெதுவாக அது எண்ணெயில் போட்டுருங்க. இது மாதிரி செய்யுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைட் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. வடை நல்லா அழகான கோல்டன் கலருக்கு வந்த பிறகு எடுத்துருங்க. கிறிஸ்பியான வடை சூப்பராக இருக்குல்ல பார்க்க. முருண்ட வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். வடை உள்ளே இருக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே நல்லா முருண்டு இருக்கும்.
இப்போ நான் ஒரு வடை எடுத்து புட்டு கட்டுறேன். இந்த மொறு மொருண்ட சத்தம் வரும். வாவ், சூப்பரா இருக்கு. தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை அரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.